இன்றைக்கி கார்ன் உப்புமா தாங்க பண்ணுறோம். அதாவது மக்காச்சோள ரவையை வச்சு உப்புமாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லா கடையிலையுமே மக்காச்சோள ரவை கிடைக்கிதுங்க. கோதுமை ரவை மாதிரி மக்காச்சோள ரவையுமே உப்புமா செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு டம்ளர், அதாவது பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்துட்டு இப்போ நம்ம வடக்கல்ல ஸ்லோவாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா வறுத்து எடுத்து உப்புமா செஞ்சோம்னா அந்த உப்புமா ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குங்க. உதிரியாக வருங்க. அதனால் நம்ம ஒரு டம்ளர் ரவையை நல்லா இப்படி வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது அடுப்பை ஸ்லோலியே வச்சுக்குங்க. ஸ்பீடாக வச்சிட்டோம்னா கருகிருங்க. இப்போ ரவையை ஒரு தட்டத்துக்கு மாற்றிட்டுங்க. அதுக்கு அடுத்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து, வெள்ளை உளுந்து தாளிக்கிறதுக்கு சேர்த்திக்கலாங்க. ஏன்னா எப்போ பாரு கோதுமை உப்புமாலாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி உப்புமா சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பும் உளுந்துமே நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க. ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நல்ல பெரிய வெங்காயம் நிறையா அரிஞ்சு வச்சுருக்கிற உப்புமாக்கெல்லாம் வெங்காயம் நிறையா போட்டால் நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் பெரிய வெங்காயம் ஒரு சின்னதாக இருந்தது ஒரு 2 வெங்காயம் எடுத்துட்டேன். அதோடு பச்சை மிளகாய், வரமிளகாயுமே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாங்க. அப்புறம் இதுக்கு கொஞ்சம் இஞ்சி சேர்த்திக்கிங்க. இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, கேரட்டு, ஒரே ஒரு கேரட்டுங்க. கேரட்டு போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இதோடு நீங்கள் முந்திரியும் கூட சேர்த்திக்கலாம். முந்திரி வேண்டாங்க, இப்படி செஞ்சாவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லியுமே சேர்த்தியாச்சு. இப்போ இதையுமே ஒரு வணக்கிட்டு நாம் அதுக்கு எடுத்தது தக்காளி சேர்த்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரவை இருந்ததுன்னா 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அவ்வளோதாங்க. வெங்காயம், மிளகாய் அரிஞ்சு வச்சுட்டு ஒரு பக்கம் ரவையை வறுத்தோம்னா சீக்கிரம் ஆயிருங்க. அதாவது இது ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனுங்க. இது மக்காச்சோளம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம சின்ன தக்காளி ஒன்று சேர்த்திட்டோம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி வதக்கணும்னா நல்லா வதங்கிடுங்க. சீக்கிரமாக தக்காளி தண்ணி விட்டு வதங்கிடும். இந்த வெங்காயம், மிளகாய், தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு சின்ன கேரட் சேர்த்திக்கலாங்க. அது பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்குங்க. இதையே ஒரு வணக்கிட்டு நாம் இனி அடுத்தது இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அதாவது ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அதாவது இந்த ரவை நல்லா வேகணும். வெந்ததுனா தான் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உப்புமா ஆறுச்சுன்னா உதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், இதோட நம்ம தண்ணி 3 டம்ளர் சேர்த்தியாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம். இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிட்டுங்க. நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷத்துலேயே கொதி வந்துடும். இப்போ பாருங்கள், ஆவி நல்லா வருது. நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு இப்போ ரவையை சேர்த்திடலாங்க. இப்போ அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா கட்டி விழுகும். இப்போ ஸ்லோலியே வச்சுட்டு ரவையை அப்படியே மெதுவாக போட்டு கிளறினீங்கன்னா கட்டி விழுகாது. அப்புறம் நம்மளாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த உப்புமாவே நல்லா எல்லோ கலரில் சூப்பராக இருக்குங்க. அதாவது கிச்சடி மாதிரி இருக்கும். நம்ம மஞ்சள் கலர் போடாமையே இந்த உப்புமா மஞ்சள் கலரில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எல்லாத்தையுமே சேர்த்திடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், கட்டியே விழுகாது. இப்படி கிளறிட்டே இருந்தோம்னா கட்டி விழுகாதுங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த ரவை கட்டி விழுகாது. இப்போ வெள்ளை ரவை தான் உங்களுக்கு சீக்கிரமாக கட்டி விழுகும். ஏன்னா இதை விட அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ரவை. இது கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டாச்சு. நல்லா ஒரு கலந்து விட்டுட்டோம்னா இனி கொஞ்சம் நம்ம அடுப்பை கொஞ்சம் அதிகம் வச்சுக்கலாங்க. ஏன்னா இனி வேகணும். ரவை நல்லா வேகணுங்க. வெந்ததுனால தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் உப்புமா. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. உப்புமா நல்லா வேகுது. ரவை நல்லா வேகுங்க. அதனால் நீங்கள் தண்ணி எச்சாவே வச்சுக்கங்க, கம்மியாக வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்துருச்சு ரவை. இனி ஒரு 2 நிமிஷம் கழித்து 2-3 நிமிஷம் கழித்து நல்லா ரவைக்கும் அந்த தண்ணியும்
நல்லா இழுத்து கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் வரும்போது நம்ம வந்து ஒரு மூடி போட்டும் கூட ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலியே வச்சுட்டு, 5 நிமிஷம் கூட வேண்டாங்க, 3 நிமிஷம் ஸ்லோலியே வச்சுருந்தா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. நம்ம கார்ன் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், மூடி போட்டோம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அடுப்பும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள் அப்படியே வெந்து தண்ணி எல்லாம் இழுத்து பலன்னு உதிரி ஆயிருங்க. சூப்பராக ஜம்முன்னு இருக்குங்க. அப்படியே எடுத்து போட்டோம்னா ஒரு தேங்காய் சட்னி இருந்ததுனால சூப்பராக இருக்கும். ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இது ஆற உங்களுக்கு ரொம்ப உதிரி ஆயிருங்க. பாருங்கள் இப்படி ஆறிடுச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.